கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சமூக நீதி சாசனம் கோரிக்கை புத்தகம் வெளியிடப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் சுகந்தி இதனை வெளியிட்டு அடுத்து அமையும் அரசு பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய முக்கிய பணிகளை பட்டியலிட்டார். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முறையான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும், உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் பள்ளிகளில் நிலவும் சாதிய பாகுபாடுகளை களைந்து சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் வன்கொடுமை வழக்குகளில் சாட்சியங்களை பாதுகாக்க சிறப்பு சட்டம் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்திலே தொடர்ந்து பட்டியல் சமூக பழங்குடி மக்களுடைய வாழ்வுரிமைக்கான போராட்டத்தை நடத்தி வருகின்ற ஒரு அமைப்பு. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதும் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான கோரிக்கைகளை நாங்கள் கோரிக்கை சாசனமாக வெளியிட்டு தமிழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் கொடுப்போம். அந்த அடிப்படையில் இந்த முறை எங்களுடைய கோரிக்கை சாசனத்தை நாங்கள் ஒரு குழுவாக தயாரித்து தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு ஜனநாயக அமைப்புகள், தலித் அமைப்புகளையும் இணைத்து இந்த கோரிக்கை சாசனத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14, 15 ஆகிய சட்ட பிரிவுகள் என்பது இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு சமத்துவமான நிலையை உருவாக்கி கொடுக்கின்றது. சாதி, மதம், இனம், மொழி என்ற வேறுபாடுகளற்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவமான உரிமைகளை கொடுக்கின்றது. ஆனால் இந்தியாவிலே அந்த சமத்துவ உரிமை அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. அது சாதியின் பெயரால் எந்த அளவிற்கு ஒவ்வொரு உரிமையும் மறுக்கப்படுகின்றது என்பது குறித்து கடந்த காலத்திலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எண்ணற்ற போராட்டங்களை தமிழகத்திலே நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். எங்களுடைய கள போராட்டங்களின் அனுபவத்திலே இன்னும் இந்த அடுத்து ஆட்சிக்கு வருகின்றவர்கள் எத்தகைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான அந்த கோரிக்கையை தான் இன்றைக்கு நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். பொதுவாக கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், வர்த்தகம் இது போன்ற விஷயங்களில் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கான அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றபடி அவர்களுடைய வாழ்நிலைக்கு ஏற்றபடியான ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்பது இந்த கோரிக்கை சாசனத்தில் குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கல்வி என்பது இந்த சமூகத்தில் ஒரு உரிமையை மீட்பதற்கான முக்கியமான கருவி. அந்த கல்வி என்பது இந்த சமூகத்திலே அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. கடந்த 5 ஆண்டு காலங்களில் சென்னையில இருக்கின்ற IIT, IMM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 13,626 மாணவர்கள் டிராப் அவுட் ஆயிருக்கிறாங்க.